ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுடைய மொபைல் மானிட்டேஷன் ஆனாலும் சரி, மானிட்டேஷன் ஆகலாலும் சரி, உங்க மொபைல்ல யூடியூப் நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஸோ நீங்க வாட்சஸ் கம்ப்ளீட் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டேஷன் பண்ணிட்டாலும் ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்க பண்ணலைன்னா கண்டிப்பா உங்களுடைய சேனல் ஹேக் பண்ணப்படும், அதாவது திருடப்படும். ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க பண்ணுங்க. இது உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு மட்டும் கிடையாது. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். இது உங்களுடைய யூடியூப் மெயில் ஐடிக்கு மட்டும் நம்ம இந்த செட்டப் பண்ண போறது இல்ல. சோ நீங்க நார்மல் மெயில் ஐடிக்கும் அதாவது வேற ஒரு நார்மல் மொபைல் நம்பர் கூட இந்த செட்டப் நீங்க பண்ணி வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க மொபைல் நம்பரை எல்லா இடத்துக்குமே கொடுத்திருப்பீங்க. சோ நீங்க மொபைல்ல இந்த செட்டிங் ஆன் பண்ணும்போது உங்களுடைய பேங்க் புக், ஆதார் கார்டு, சோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும். சோ உங்களுடைய மொபைல் நம்பர் தான் எல்லாத்துக்குமே கொடுத்திருப்பீங்க. சோ அந்த மொபைல் நம்பர் தான் இந்த யூடியூப்க்கும் கொடுத்திருப்பீங்க. சிலர் புதிய மொபைல் நம்பர் வாங்கி கூட இந்த யூடியூப் ஆரம்பிச்சிருக்கலாம். சோ எந்த மொபைல் நம்பர் இருந்தாலும் சரி, இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா பண்ணியிருக்கணும். சோ இது பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் புக், இப்போ பேங்க்ல ஏதாவது பணம் இருந்தா ஹேக் பண்ணா பணம் பறி போய்விடும், அதாவது திருடு போய்விடும். சோ அந்த மாதிரியான தவறுகள்லாம் தடுக்க இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். சோ யூடியூப்ல எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மானிட்டேஷன் ஆன பிறகு உங்களுக்கு மணி வரும் பாத்தீங்களா, பணம். சோ அந்த மாதிரி சமயத்துல நிறைய ஹேக்கர்ஸ் உங்களுடைய சேனலை ஹேக் பண்ணுவாங்க. சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இது எந்த அளவுக்கு நல்லதோ அதே அளவுக்கு கெட்டது. சோ அந்த கெட்டது என்னன்னு லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த நல்லதை கேட்டுட்டு வந்தாதான் அந்த லாஸ்டா சொல்ல போற கெட்டது உங்களுக்கு புரியும். சோ இப்ப வாங்க நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண போயிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய லோகோவை நீங்க டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் யூடியூப் மெயில் ஐடில தான் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்க இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட்டை டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கரெக்டான அக்கௌண்ட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க டச் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய எந்த அக்கௌண்டா இருந்தாலுமே இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்றது ரொம்ப நல்லது. சோ நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சோ இப்ப நம்மளுடைய யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். கண்டிப்பா மறக்காம பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய யூடியூப் மெயில் ஐடி தான் இருக்கும். அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படி கொஞ்சம் நீங்க தள்ளிட்டே வந்தா செக்யூரிட்டி இருக்கும். இதை நீங்க டச் பண்ணுங்க. இந்த இடத்துலதான் நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண போறோம். சோ இது ஆஃப்ல இருக்கு. நான் ஒரு சில செட்டிங் எல்லாம் பண்ணிட்டேன்னா இது ஆன் ஆயிடும். கண்டிப்பா நீங்க இதை மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது மேல நீங்க டச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். கண்டினியூ கொடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். மேல உங்களுடைய போன் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. கரெக்டா உங்களுடைய போன் நம்பர். நெக்ஸ்ட் பக்கத்துல கண்ட்ரிஸ், அதாவது அந்தந்த நாட்டுக்கு உண்டான கொடி இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழவே 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் இருக்கும். சோ நீங்க அதை டச் பண்ணுங்க. அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய போன் நம்பர், நெக்ஸ்ட் உங்களுடைய கண்ட்ரி செலக்ட் பண்ணோம். அது கொடி டைப்ல கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணி இந்தியா கொடினா இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. வாட் எவர் நீங்க எந்த கண்ட்ரியோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க வெளிநாட்டுல இருப்பீங்க. சோ உங்களுக்கு உடனே ஒரு டவுட் வரும். சோ நான் வெளிநாட்டுல இருக்கிற கண்ட்ரியை ஏதாவது செலக்ட் பண்ணமா, இப்ப உதாரணம் ஆப்பிரிக்கால இருக்கிற கொடியை செலக்ட் பண்ணமான்னு கேட்பீங்க. கண்டிப்பா நீங்க எந்த நாட்டுல சிம் கார்டு வாங்குனீங்களோ அந்த நாட்டுடைய கொடியை நீங்க செலக்ட் பண்ணா மட்டுமே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு கோட் நம்பர் வரும். சோ அந்த மொபைல் நம்பர் இந்த செல்லுல, அதாவது இப்ப நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மொபைல்ல இருக்கணும். உடனே அந்த கோட் நம்பரை என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை கிளிக் பண்ணா உங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆன் ஆயிடும். வெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மொபைல் ரொம்ப சேஃபா இருக்கும். நம்மளுடைய அக்கௌண்ட் ரொம்ப சேஃபா இருக்கும். சோ யாராவது திருட நினைச்சாலும் திருட முடியாது, ஹேக் பண்ண நினைச்சாலும் ஹேக் பண்ண முடியாது.
ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பாஸ்வேர்டு, உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், அதாவது எல்லாமே தெரிஞ்சாலுமே அவங்களால லாகின் பண்ண முடியாது. சோ நீங்க இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டா யாராலுமே பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணும்போது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு போகும். சோ அந்த கோடை என்ட்ரி பண்ணாதான் உங்களுடைய ஜிமெயில சைன் இன் பண்ண முடியும். இடத்துல பாருங்க வெரிஃபிகேஷன் ஆன் ஆயிடுச்சு. சோ எந்த டைமிங்ல ஆன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கூட இங்க காட்டும். சோ நீங்க இதை நான் சொன்ன மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா சைன் இன் ஆயிடும். யாருக்கெல்லாம் சைன் இன் ஆயிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆகலைன்னா திரும்பவும் இந்த வீடியோ பார்த்து சரியா நீங்க சைன் இன் பண்ணி சரியா நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. சோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாலும் இதுல ஒரு ஆபத்து இருக்கு. சோ அது என்னன்னா, ஒருவேளை உங்களுடைய மொபைல் உடைஞ்சாலும் இல்ல தொலைஞ்சாலும் நீங்களே நினைச்சாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிருக்க அந்த நம்பருக்கு ஒரு கோடு போகும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். சோ அந்த கோடை போட்டதை நீங்க நினைச்சாலுமே ஓபன் பண்ண முடியும். சோ அதுக்கான ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன், கண்டிப்பா பாருங்க. இப்ப நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. சோ நீங்க திரும்பவும் அது மேலே டச் பண்ணுங்க. இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, சுத்திட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மேல கொஞ்சம் இப்படி தள்ளிட்டே போங்க. இப்ப பாத்தீங்கன்னா பேக்கப் கோட்ஸ்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. சோ நான் டச் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா கெட் பேக்கப் கோட்ஸ்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப உங்களுடைய பேக்கப் கோட்ஸ் வந்துடுச்சு. சோ இந்த கோட்ஸை நீங்க மறக்காம உங்களுடைய ஒரு நோட் புக்ல எழுதி வைங்க. சோ நீங்க அப்படி எழுதி வைக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை உங்க மொபைல் திருடு போனாலும் உடைஞ்சாலும் சோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க வேற ஏதாவது ஒரு மொபைல்ல லாகின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு அந்த கோடை என்ட்ரி பண்ணாதான் உங்களுடைய சேனல் ஓபன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சோ நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுடைய பேக்கப் கோட்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம் மொபைல் தண்ணியில விழும், தொலையும். சோ அந்த மாதிரி டைம்ல கொஞ்ச நாள் ரிப்பேர் ஆகி சர்வீஸ்க்கு போயிட்டு வர டைம்ல உங்களுடைய யூடியூப்பை நீங்க லாகின் பண்ணணும்னு நினைப்பீங்க. சோ அந்த மாதிரி சமயத்துல இது யூஸ் ஆகும். கண்டிப்பா நீங்க இதை 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டனோ சோ நீங்க கடைசி வரைக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒருவேளை உங்களுடைய மொபைல் நம்பர் தொலைஞ்சிட்டா உடனே வாங்கணும். அப்படி வாங்கினாதான் நீங்க வேற ஏதாவது ஒரு மொபைல்ல லாகின் பண்ணணும்னு நினைச்சாலும் லாகின் பண்ண முடியும். சோ இந்த கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கோடு ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு கோடை ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க இதே மாதிரி 10 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பவும் வேணும்னாலும் இந்த மேல இருக்கிற இந்த சிம்பிளை டச் பண்ணா பாருங்க, நான் காட்டுறேன். நியூ கோட்ஸ் இதை டச் பண்ணா உங்களுக்கு நியூ கோட்ஸ் வந்துடும். சோ நீங்க 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்றது முக்கியம் இல்ல, கண்டிப்பா நீங்க இதை கடைசி வரைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரிண்ட் கோட்ஸ், டவுன்லோட் கோட்ஸ்னு இருக்கு. சோ நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம், டவுன்லோடும் எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்க ஒரு நோட் பேட்ல எழுதி வைக்கிறது நல்லது. ஏன்னு பாத்தீங்கன்னா அதான் உங்க செல்லு திருடு போயிடுச்சுன்னா இந்த பிரிண்ட் இருக்கிறதும் சேர்ந்தே திருடு போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பண்ணிட்டீங்க. இது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் கோட்ஸ்னா என்ன, அதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கணும், ஸோ அதையும் நீங்க பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் யூஸ் ஜிமெயில் ஐடி இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கும் நீங்க இதே மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இதுல என்ன கெட்டது சொன்னேன்னா, நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பேன், ஒருவேளை உங்களுடைய மொபைல் நம்பர் இல்ல உங்களுடைய மொபைல் தெஃப்ட், அதாவது திருடு போயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் ஃபர்ஸ்டே அந்த கோட்ஸை பத்தி சொன்னேன் பாத்தீங்களா, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ மொபைல் நம்பர் தொலைஞ்சிடுச்சு, ஜஸ்ட் ஒரு கோடை ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க 10 கோடை 10 டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க உங்களுடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுடைய சேனலுக்கு ஏன் வியூஸ் போலன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் நம்மளுடைய சேனல்ல சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய வாட்சஸ் ஏன் குறையுது, சப்ஸ்கிரைபர் ஏன் வரல, உங்களுடைய சேனல் ஏன் குரோ ஆகல, ஸோ உங்களுடைய சேனலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேனல் ஹிஸ்டரியே இதுல நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுடைய சேனல் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு உங்களுடைய சேனலை நீங்க குரோ பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் உங்களுடைய சேனலுக்கு 400-500 வியூஸ் ஏன் போகுதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோவை பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய சேனல்ல ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்கான்னு பாருங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.